எப்பவுமே பெரும்பான்மை பக்கம் தான் இருப்பாங்க. அவங்க சாலை மறியல் பண்ணாங்கன்னா எஸ்சி தரப்புலையும் கைது பண்ணுவாங்க, பிடிச்சிட்டு போய் உள்ள வச்சுக்குவாங்க. இவன் போய் புரொட்டஸ்ட் பண்ணக்கூடாது. தாக்குதல் நடத்துகிற ஏரியாவுக்கு போய் நின்று அவனை வெளியே எங்கே போவாதான் தடுக்க மாட்டாங்க. அவன் ஃப்ரீயா சுத்துவான். எஸ்சி தெருவை சுற்றி போலீஸ் வந்து நின்றுக்குவாங்க. இவன் வெளியே போயிடக்கூடாதான், இவன் திரண்டக்கூடாது. இவனுக்கு மாறலா எப்போதுமே ஒரு அச்சுறுத்தல். தாக்குனவன் திரும்ப திரும்ப தெருவுக்கு வருவான், கடத்தெருவுல திரிவான், போலீஸோட உறவாடுவான், அவன்கிட்ட பேசிக்கிட்டே திரிவான். இவன் தான் அடிச்சா, இவன் தான் தாக்குனா, இவன் தான் பண்ணாங்கிறது எல்லாமே மீடியாவோட தெரியும். ஆனா அவன் மேல கை வைக்கவே மாட்டாங்க போலீஸ். அவன் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். ஐயோ பாவம், இவர்கள் அப்பாவிகள், இவர்கள் மீது இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்களே, இது அநீதி ஆயிற்றே, இதற்கு நாம் ஒரு தீர்வை கண்டாக வேண்டும், இவர்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும், நாம் படித்திருக்கிறோம், அதற்காக யூனிஃபார்ம் போட்டிருக்கிறோம், அந்த கடமையை செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு போலீஸுக்கு கூட, ஒரே ஒரு அதிகாரிக்கு கூட, அவன் வட இந்தியாவிலிருந்து வந்தாலும் அதுதான், தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் அதுதான். அந்த ஊர்ல எந்த சாதி பெரும்பான்மை சாதியோ அந்த சாதியை சார்ந்த ஒருத்தர் தான் அங்க அதிகாரியா இருப்பார். அவர் ஒரு காலத்திலும் உண்மையை பேச மாட்டார். காவல்துறை முதலில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கவில்லை. 13ஆம் தேதி நாம் நடத்துவதாக அறிவித்திருந்தோம். அதற்கு காவல்துறை சொன்ன விளக்கம், இருதரப்பாரும் கேட்கிறார்கள், அனுமதி கேட்கிறீர்கள், ஆகவே இருவருக்கும் நாங்கள் அனுமதி தர முடியாது என்று மறுத்தார்கள். நான் கூட உயர் அதிகாரிகளிடத்திலே பேசுகிற போது சொன்னேன், ஆதிதிராவிடர் பக்கத்தில் பாதிப்பு இருக்கிறது, ஊருக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், ஒரு வீட்டை முழுமையாக எரித்து சாம்பலாக்கி இருக்கிறார்கள், 6 வீடுகளுக்கு மேல் அடித்து சேதப்படுத்தி இருக்கிறார்கள், சொத்துக்களை சூறையாடி இருக்கிறார்கள், 6 பெண்கள் உட்பட 12 பேர் காயமடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், 3 இருசக்கர வண்டிகளை எரித்திருக்கிறார்கள், 2 கார்களை எரித்திருக்கிறார்கள். இவ்வளவு பாதிப்புகள் அடைந்த நிலையிலே நீதி கேட்டு பாதிக்கப்பட்டவர்கள் போராடுவதும் தாக்கியவர்கள் போராடுவதும் ஒன்றா? 2 பேரும் எப்படி நீங்கள் சமமாக பார்க்கிறீர்கள்? அவர்களுக்கு அனுமதி மறுத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனுமதி மறுப்பது எந்த வகையிலே நியாயம் என்று கேட்டேன். அவர்களிடத்திலே பதில் இல்லை, இரு தரப்பாருக்கும் இல்லை, அவ்வளவுதான். இந்த நிலையில் உடனடியாக உயர்நீதிமன்ற கிளை, மதுரையில் உள்ள கிளையில் நாம் வழக்கு தொடுத்து பாதிக்கப்பட்ட தரப்பிலே போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதிக்கவில்லை, எங்கள் தரப்பிலே நியாயம் கோருவதற்கு ஜனநாயகத்தில் இடமில்லையா, அனுமதிக்காதா என்ற கேள்வியை நாம் எழுப்பிய நிலையில் காவல்துறை தான், நீதித்துறை தான், நீதிமன்றம் தான் காவல்துறைக்கு இந்த ஆணையை பிறப்பித்தது. உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அனுமதி வழங்க வேண்டும் போராட்டம் நடத்துவதற்கு. சில தோழர்கள் கேட்டார்கள், நீங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறீர்கள், ஆனால் காவல்துறை உங்களுக்கு அனுமதி கூட தர மறுக்கிறதே என்று கேட்டார்கள். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருப்பதால் தான் காவல்துறை இப்படி நடந்து கொள்கிறது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருப்பதால் விடுதலை சிறுத்தைகளுக்கு காவல்துறை சலுகை செய்கிறது என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது, அது அரசுக்கு கெட்ட பெயரை உருவாக்கிவிடும். ஆதலால் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கும் நாங்கள் அனுமதி மறுக்கிறோம் என்று பொது கருத்தை உருவாக்குவதுதான் அதன் நோக்கம் என்று நான் சொன்னேன். பல போராட்டங்களுக்கு இப்படி அனுமதி வாங்கித்தான் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கூட்டணி நிலைப்பாடு என்பது வேறு, மக்களின் பிரச்சனைகளுக்காக சமரசமின்றி போராடுவது என்பது வேறு. வேங்கை வயல் பிரச்சனையில் கூட நாம் இதே புதுக்கோட்டையில் 2 நாட்களில் இதுபோல மிக பெரும் திரளை கூட்டி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதுவும் டிசம்பர் 31ஆம் தேதி. 26ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்தது என்று கருதுகிறேன். 4-5 நாள் இடைவெளியில் 5000 பேரை திரட்டி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம்.
எல்லோரும் அடுத்த நாள் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மூழ்கி இருந்தார்கள். விடிந்தால் புத்தாண்டு, இரவு நேரத்தில் புத்தாண்டு கொண்டாடுவார்கள். புத்தாண்டு கொண்டாடுகிற மனநிலையில் இருக்கிற போது போராட்ட களத்தில் நின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் சில அற்பர்கள் வேங்கவேலுக்கு திருமாவளவன் போனானா என்ற கேள்வியை எழுப்புவார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் போதாது என்று தமிழ்நாடு முழுவதும் பிறகு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை நிற்கும் என்பதை அந்த நேரத்திலும் நாம் உறுதிப்படுத்தினோம். வடகாடு சம்பவம் நடந்ததும் உடனடியாக நான் தோழர்களை தொடர்பு கொண்டு நடந்த விவரங்களை எல்லாம் கேட்டறிந்தேன். கேட்டறிந்த உடனே ஆர்ப்பாட்டத்தையும் நான் அறிவித்தேன். காவல்துறை அனுமதி மறுக்கும் என்று தெரியும். அதனால் ஒரு நாள் கூட தாமதிக்காமல் அடுத்த நாளே மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள், வழக்கை தொடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களை சென்னையிலிருந்து உடனே மதுரைக்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தேன். அப்படி தொடுத்து வழக்கு தொடுத்து அனுமதி பெற்று இங்கே நாம் கூடியிருக்கிறோம். சில கோரிக்கைகளை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. காவல்துறை தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறதே, தாக்கியவர்களையும் கைது செய்திருக்கிறார்களே, வேற என்ன வேண்டும்? காவல்துறை உடனடியாக ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறது. இது சாதி அடிப்படையில் நிகழ்ந்த வன்கொடுமை அல்ல என்று சொல்லி இருக்கிறார்களே, பிறகு ஏன் இதை நீங்கள் பெரிதாக்குகிறீர்கள்? இது அரசு தரப்பிலிருந்து அல்லது அதிகார வர்க்கத்திடமிருந்து எழுப்பப்படுகிற கேள்வி. காவல்துறை தரப்பில் ஒரு புலன் விசாரணை நடக்கிற போது அந்த வழக்கு தொடர்பான நிலைப்பாட்டை வெளிப்படையாக பேசக்கூடாது. அது மரபும் இல்லை, நியாயமும் இல்லை. இரு தரப்பில் வன்முறைகள் நடக்கின்றன, அது தொடர்பான வழக்கு பதிவாகி இருக்கிறது, புலன் விசாரணை நடக்கிறது என்றால் அந்த புலன் விசாரணையில் என்ன முடிவுகள் வரப்போகின்றன என்பதை தெரிவதற்கு முன்பே உயர் போலீஸ் அதிகாரி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அது தொடர்பாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இப்படித்தான் நடந்தது என்று சொல்லிவிட்டால் புலன் விசாரணை அதன் அடிப்படையில் தான் போகும். எஸ்பியே சொல்லிட்டார் இது சாதி மோதல் இல்லை என்று. பிறகு எப்படி புலன் விசாரணை அந்த கோணத்திலே நடக்கும்? நடக்காது. அதனுடைய பின்னணியை, உண்மையான பின்னணியை எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? கொண்டு வர முடியாது. காவல்துறை அதிகாரிகளோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ சமூக அடிப்படையிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிற போது வெளிப்படையாக கருத்து சொல்லக்கூடாது என்பதுதான் மரபு. அதுதான் சட்டப்படியான அணுகுமுறையும் கூட. கருத்து சொல்லக்கூடாது, விடக்கூடாது. இப்படித்தான் நடந்தது என்று எப்படி முன்கூட்டியே புலன் விசாரணைக்கு முன்பே, விசாரணை செய்வதற்கு முன்பே வெறும் இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்களை வைத்துக் கொண்டு ஒரு முடிவுக்கு வர முடியும்? அது இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் அல்ல. அதனால தான் அதுக்கு பேர் எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அதுக்கு ஆங்கிலத்திலே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை. பாதிக்கப்பட்டவன் ஒரு ஸ்டோரியை சொல்லுவான், எவன் மேல புகார் சொன்னமோ அவன் ஒரு ஸ்டோரியை சொல்லுவான், அவனும் வந்து புகார் கொடுப்பான். அவன் புகார் கொடுக்கிறானோ இல்லையே காவல்துறையை கூப்பிட்டு வாங்கும், வா நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, அப்பதான் நான் பேலன்ஸ் பண்ண முடியும். அவன் பேர்ல 10 பேர் பேர கேஸ் போட முடியும், அப்பதான் லா அண்ட் ஆர்டர் நான் மெயின்டைன் பண்ண முடியும். இது புதுக்கோட்டை போலீஸுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற போலீஸின் அணுகுமுறை இது. இவங்களே கூப்பிட்டு கேட்பாங்க, வந்து நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயா, அவன் ஒரு ஸ்டோரியை சொல்லுவான். இந்த இரண்டையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ சொல்லுவதை அப்படியே பதிவு செய்வதற்கு பெயர் தான் எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் சொன்னதை நாங்கள் அப்படியே பதிவு பண்ணிக்கிட்டோம், அது உண்மையா இல்லையா, அதில் சொல்லப்பட்டபடி நடந்திருக்கிறதா, உண்மையிலேயே இவர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்களா, உண்மையிலேயே இவர் யார் யார் மேலே குற்றம் சுமத்தி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் தானா,
அந்த இடத்திலே அவர்கள் இருந்தார்களா, வன்முறையில் ஈடுபட்டார்களா என்பதையெல்லாம் புலன் விசாரணையில் தான் தெரியும். அதற்கு அதிகாரி ஒருவர் இருக்கிறார், ஐஓன்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். புலனாய்வு செய்வதற்கு எஸ்சி மக்கள் புகார் கொடுத்தால் புலனாய்வு செய்வதற்குரிய அதிகாரி யார் என்றால் டிஎஸ்பி ரேங்க்ல தான் பண்ணணும். இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல பண்ணக்கூடாது. இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல பண்ணா அவர் ஏதாவது ஒரு காரணத்தால் பயஸ்டா இருப்பார், ஒரு சார்பா மாறிடுவார். டிஎஸ்பி லெவல்ல இருந்தா அவர் ஒரு அதிகாரிங்கிற காரணத்தினால கொஞ்சம் பேலன்ஸ்டா இருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனா அப்படி இருக்கிறது இல்ல. எஸ்பியே அப்படி இருக்கிறது இல்ல, அதுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளே அப்படி இருக்கிறது இல்ல. சட்டம் அப்படி நம்புகிறது. ஒரு டிஎஸ்பி ரேங்க்ல போடுங்க, அவர் அன்பயாஸ்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். அன்பயாஸ்டுனா இந்த பக்கமும் சாயாம அந்த பக்கமும் சாயாம, சாதி அடிப்படையில் சிந்திக்காம, உண்மையிலேயே குற்றம் என்னவோ அந்த குற்றம் எப்படி நடந்தது என்பதை புலனாய்வு செய்வார், உண்மையை கண்டுபிடிப்பார், உண்மையான குற்றவாளிகளை கைது செய்வார் என்கிற அடிப்படையில் ஐஓ டிஎஸ்பி ரேங்க்ல பண்ணணும். அது வன்கொடுமை தடுப்பு சட்டம் வழங்கியிருக்கிற ஒரு அதிகாரம். ஆகவே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் முழுமையான அத்தாரிட்டி உள்ளவர். எஸ்பிக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. வெறும் சூப்பர்வைஸ் பண்றதுதான், கண்காணிக்கிற வேலை தான். அதனால தான் அவர் கண்காணிப்பாளர். சுருக்கமா சொன்னா கண்காணின்னு அர்த்தம். வேலை செய்யற இடங்களை கண்காணி இருப்பாங்கல்ல, இந்த கண்காணிப்பாளர் அப்படிங்கிறது சுருக்கம் தான் கண்காணி. அவர்களுக்கு என்ன வேலைன்னா, ஒழுங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்குதா, போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா அதிகாரிகளும் வந்து ஆஜராகிறாங்களா, அன்னன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை போய் அட்ரஸ் பண்றாங்களா, வேற எங்கேயாவது லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்தா உடனே இவங்க டைரக்ஷன் கொடுத்து அங்க போய் பார், இங்க போய் பார், அவ்வளவுதான். இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி அவங்க கிடையாது. ஆனா எஸ்பி சொல்றார், வடகாடு பிரச்சனை சாதி அடிப்படையில் நடந்ததல்ல. இரண்டு தரப்பை சார்ந்த இளைஞர்கள் குடித்துவிட்டு போதையிலே பெட்ரோல் பங்கில் தகராறு செய்து கொண்டார்கள். அதனால் ஒரு தரப்பை இன்னொரு தரப்பு வந்து அடித்தது, இரு தரப்பும் மோதி கொண்டார்கள். அதில் தெருவுக்குள்ளே வந்த 4 பேரையும் பிடித்து வைத்துக் கொண்டார்கள், உள்ளே போட்டு கட்டி போட்டார்கள். இது உண்மை அல்ல. இப்ப நாங்க எந்த அடிப்படையில் சொல்றோம்? நாங்க பாதிக்கப்பட்டவர் தரப்பிலிருந்து கருத்தை கேட்கிறோம். பொதுவாக அவர்கள் தரப்பிலும் சமூக ஊடகங்களில் பதிவு செய்வதை படிக்கிறோம். காவல்துறை சொல்லுவதையும் உள்வாங்கிக் கொள்கிறோம். ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் இந்த களத்தில் இது போன்ற நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறோம். உள்ளே புகுந்து அடித்தது உண்மையா இல்லையா? சம்பவம் நடந்தது. நூற்றுக்கணக்கானவர்கள் ஆதி திராவிடர் சமூகத்தின் தெருவுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியது உண்மையா இல்லையா? அதை மறுக்க முடியுமா? வீடு எரிந்தது உண்மையா இல்லையா? அதை மறுக்க முடியுமா? கார்கள் எரிந்தது உண்மையா இல்லையா? அதை மறுக்க முடியுமா? 2 சக்கர வண்டிகள் எரிக்கப்பட்டன, அது உண்மையா இல்லையா? அதை உண்மை இல்லை என்று மறுக்க முடியுமா? 13 பேர் காயமடைந்தார்கள், 6 பேர் பெண்கள் அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார்கள், உண்மையா இல்லையா? இல்லை என்று மறுக்க முடியுமா? இவ்வளவும் நடந்திருக்கிறது. இதுபோல இன்னொரு சமூகத்தின் தெருவுக்குள்ளே இவர்கள் புகுந்தார்கள் என்ற சான்று உண்டா? உள்ளே புகுந்து தாக்கினார்கள், காயம்பட்டார்கள், வண்டிகள் எரிக்கப்பட்டன, குடிசைகள் எரிக்கப்பட்டன, சொத்துக்கள் சூறையாடப்பட்டன, சான்றுகள் உண்டா? சொல்ல முடியுமா? ஆக ஒரு தரப்பிலே வன்முறை நடந்திருக்கிறது, தாக்குதல் நடந்திருக்கிறது, பாதிப்பு நடந்திருக்கிறது. காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளின் நடவடிக்கை எப்போதும் விக்டிம் சைடு தான் இருக்கணும். அதுதான் சட்டம் சொல்கிறது. விக்டிம்னா பாதிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். விக்டிம்னு ஆங்கிலத்தில் சொல்றது பாதிக்கப்பட்டவர்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், உடனடியாக பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். ஆனால் என்ன சாபக்கேடோ தெரியவில்லை, இந்தியா முழுவதும் காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் எப்போதுமே தலித்துகளுக்கு எதிராகவே இருக்கிறார்கள். புகார் கொடுத்தால் வழக்கு பதிவு செய்வதில்லை, வழக்கு பதிவு செய்தாலும் அவர்கள் விரும்புகிறபடிதான் வழக்கு பதிவு செய்கிறார்கள். நாம எஃப்ஐஆர்ல கொடுக்கிற மாதிரி பதிவு பண்றதில்லை. எஃப்ஐஆரின் பாதிக்கப்பட்டவர்கள் தருவது போல எழுதுவதில்லை. நீ இப்படிலாம் எழுதாத, நான் எஃப்ஐஆர் போட முடியாது, நான் சொல்ற மாதிரி எழுது. கொடுங்காயம் அடைந்தால் அதற்கு தனி செக்ஷன்,
தீ வைத்தால் அதற்கு தனி செக்ஷன், சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தினால் அதற்கு தனி செக்ஷன், சொத்துக்களை சூறையாடினால் அதற்கு தனி பிரிவு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வெவ்வேறு செக்ஷன்ஸ் இருக்கிறது. அதுவும் பெண்களை தொந்தரவு செய்தால், வன்முறை செய்தால், அவர்களை அவமானப்படுத்தினால் விமென் ஹராஸ்மெண்ட் கேஸ் வேற போடணும். அதுவும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தனி செக்ஷன் இருக்கிறது. ஆனால் இங்கே என்ன வழக்கு போட்டிருக்கிறாங்க? எப்பவுமே இந்த 3-1-10 அவங்க போலீஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு அல்லது த்ரூ அவுட் இந்தியா, நீ SC/ST ஆக்ட் போட்டியான்னு கேட்டா உடனே 3-1-10, 3 செக்ஷன், 1 கிளாஸ், 10 சப் கிளாஸ். 3வது பிரிவில் 1வது பிரிவு, அடுத்து 10வது உபப்பிரிவு. அது என்ன சொல்லுதுன்னா, இப்ப மாறி போச்சு. BNSல SC/STல இப்ப மாறி இருக்கு. இப்ப சட்டத்தில் வந்து சில செக்ஷன்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. SC/ST ஆக்ட் மாறலையே, அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இப்ப 2015ல வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 3(1)R 3(1)S. இப்ப வந்து 3(1)10 இருந்தது, இப்ப 3(1)R அப்படின்னு மாறி இருக்கு. R வந்து ABCDEFGH, அதுல வர்ற R இல்ல R. அந்த செக்ஷனை மட்டும்தான் காவல்துறை போடுறாங்க. பெண்களை இழிவா பேசுறது தனி செக்ஷன் இருக்கு, போடுறதில்ல. காயம்படுத்தினா கூட சின்ன காயம் பெரிய காயம் இருக்கு, கொடுங்காயம் இருக்கு. கொடுங்காயத்துக்கு தனி பிரிவு இருக்கு. கொடுங்காயம்னு செக்ஷன் போட்டாதான் அதற்கு தகுந்த இழப்பீடு வழங்கணும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு தலித் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்பு என்னென்ன பாதிப்புன்னு கணக்கு பண்ணி மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் அவங்களுக்கு காம்பன்சேஷன் தரணும் சட்டம் சொல்லுது. ஆனா இவங்க போடுறது வந்து வெறும் சாதியை சொல்லி இழிவா பேசினா அவ்வளவுதான், வேற எந்த வழக்கும் பதிவாகிறது இல்லை. இது நான் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது பொதுவா காவல்துறைக்கு இருக்கிற ஒரு அணுகுமுறை. இதுக்கு முன்ன ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனே இருந்தது. எப்படி ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா, ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனா வாய்மொழி உத்தரவு. என்ன வாய்மொழி உத்தரவு இருந்ததுன்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் SC/ST கேஸ் கொடுத்தாங்கன்னா உடனே கேஸை போட்டுறாதீங்க, முடிஞ்சா சமரசம் பண்ணி வைங்க, சமாதானப்படுத்தி அனுப்புங்க, கேஸை போட்டுறாதீங்க. இது எல்லா காவல் நிலையத்துக்கும் எல்லா ஆட்சி காலத்திலும் எல்லா அரசு நடக்கிற போதும் காவல்துறைக்கு பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு வழிகாட்டுதல். அது கலவரமா மாறிடும், பெரிய பிரச்சனையா மாறிடும், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையா மாறிடும். அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, SC எல்லா ஊர்லயும் சிறுபான்மையா இருக்கிறாங்க, SC அல்லாதவர்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இப்ப வடகாடுல தாழ்த்தப்பட்டவர்கள், அதாவது ஆதி திராவிடர்கள் ஒரு 200 பேர், 200 குடும்பம் தான், 150 அல்லது 200 குடும்பம். பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் 2000 குடும்பம், வாக்காளர்கள் மட்டுமே 6000 வாக்காளர்கள். ஆதி திராவிடர்கள் வெறும் 200 வாக்காளர்கள் அல்லது 300-400 வாக்காளர்கள். ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டுனா கூட 400 வாக்காளர்கள். இப்ப இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, எப்பவுமே பெரும்பான்மை பக்கம் தான் இருப்பாங்க. அவங்க திடீர்னு திரண்டு வந்துட்டா என்ன பண்றது? அவங்க சாலை மறியல் பண்ணாங்கன்னா SC தரப்புலையும் கைது பண்ணுவாங்க, பிடிச்சிட்டு போய் உள்ள வச்சுக்குவாங்க. இவன் போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாது. தாக்குதல் நடத்துகிற ஏரியாவுக்கு போய் நின்று அவனை வெளியே எங்கேயும் போவாதான் தடுக்க மாட்டாங்க. அவன் ஃப்ரீயா சுத்துவான். SC தெருவை சுத்தி போலீஸ் வந்து நின்றுக்குவாங்க. இவன் வெளியே போயிடக்கூடாதான், இவன் திரண்டக்கூடாது. இவனுக்கு மாறலா எப்போதுமே ஒரு அச்சுறுத்தல். போலீஸ் வந்து நின்னா, ஐயோ போலீஸ் பிடிச்சிருவாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, கையில் ஆயுதங்கள் எடுக்கக்கூடாது. தாக்குனவன் திரும்ப திரும்ப தெருவுக்கு வருவான், கடத்தெருவில் திரிவான், போலீஸோட உறவாடுவான், அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே திரிவான். இவன் தான் அடிச்சா, இவன் தான் தாக்குனா, இவன் தான் பண்ணாங்கிறது எல்லாமே மீடியாவில் தெரியும். ஆனால் அவன் மேலே கை வைக்கவே மாட்டாங்க போலீஸ். அவன் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அது வடகாட்டிலையும் நடந்திருக்குமே, இப்பவும் நடக்குமே. அவன் சுத்திக்கிட்டு திரிவானே, அடிச்சவன் கைது பண்ண மாட்டாங்களே. இதுதான் போலீஸ் மைண்ட் செட், இதுதான் பியூரோக்ராட்ஸ் மைண்ட் செட்.
வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் ஒருபோதும் பாதிக்கப்பட்ட மக்களின் தலித் மக்களின் சார்பிலே நின்று ஐயோ பாவம் இவர்கள் அப்பாவிகள், இவர்கள் மீது இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்களே, இது அநீதி ஆயிற்றே, இதற்கு நாம் ஒரு தீர்வை கண்டாக வேண்டும், இவர்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும், நாம் படித்திருக்கிறோம், அதற்காக யூனிஃபார்ம் போட்டிருக்கிறோம், அந்த கடமையை செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு போலீஸுக்கு கூட, ஒரே ஒரு அதிகாரிக்கு கூட, அவன் வட இந்தியாவிலிருந்து வந்தாலும் அதுதான், தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் அதுதான். என்கிட்ட போலீஸ் உயர் அதிகாரிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நைட்டு 12:30 மணிக்கு நான் பேசுகிறேன், மிக உயர்ந்த போலீஸ் அதிகாரி. அவர் என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை சார், அந்த வீடு கிடையாது சார், அந்த வீட்டில் யாருமே குடியில்லை, அது ஒரு கொட்டா சார். கொட்டகையாக இருந்தால் கூட அவங்களுடைய உடைமை தானே, அதில் 4 கால் இருக்குது, மேலே கூரை இருக்குது, கழி காம்புகள் இருக்குது, அதெல்லாம் எரிச்சா பரவாயில்லையா சார், அது வீடு, அது ஒரு கொட்டகை சார். இப்போ அந்த வீட்டுக்கார அம்மாவே பார்த்தேன், இந்த வரது முடியும் சார், நான் தான் சார் அங்கே குடியிருந்தேன், என்ன வச்சுருந்தீங்க? என் துணிமணிலாம் வச்சுருந்தேன், எரிஞ்சு போச்சு, பண்ட பாத்திரம் வச்சுருந்தேன், எரிஞ்சு போச்சு. அப்போ அவங்க பொய் சொல்கிறாங்களா? அவங்க என்கிட்ட பொய் சொல்லி என்ன லாபம் அடைய போகிறாங்க? ஏன் இப்போ காவல்துறை உயர் போலீஸ் அதிகாரி சொல்கிறாங்கன்னா, லோக்கலில் இருக்கிற போலீஸ் அதிகாரி சொல்கிறது தான் அவங்க சொல்லுவாங்க. அதை விட முக்கியமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நேரடியாக தகவல் சொல்கிற ஒரு உளவுத்துறை அதிகாரி ஒருத்தர் உண்டு, எஸ்பிக்கு தனியாக ஒரு உளவுத்துறை அதிகாரி உண்டு. இந்த நேரடியாக சொல்கிற அதிகாரிகள் பெரும்பாலும் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரில் எது பெரும்பான்மை சாதியோ அந்த சாதியை சார்ந்தவங்க தான் போடுவாங்க. அந்த ஊரில் எந்த சாதி பெரும்பான்மை சாதியோ அந்த சாதியை சார்ந்த ஒருத்தர் தான் அங்கே அதிகாரியாக இருப்பார். அவர் ஒரு காலத்திலும் உண்மையை பேச மாட்டார். இந்த ஸ்பெஷல் பிரான்ச்சுன்னு நினைக்கிறேன், நேரடியாக எஸ்பிசிஐடி நேரடியாக வந்து இன்டெலிஜென்ஸுக்கு தகவல் கொடுக்குறவங்க, ஐஜி ஆஃபீஸ்க்கு, அவங்க எஸ்பிக்கு தர மாட்டாங்க. எஸ்பி தனியாக தன் கட்டுப்பாட்டில் ஒரு உளவுத்துறை வச்சிருப்பார். அவர் கூட உண்மையை சொன்னாலும் சொல்லுவார், இவங்க இந்த தரப்பில் இருக்கிறவங்க நேரடியாக தகவல் உண்மையை சொல்ல மாட்டாங்க. அவங்க பெரும்பாலும் பெரும்பான்மை சாதியை சார்ந்தவங்க தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அப்படி தான் போடுவாங்க. இந்த ஊரில் இந்த சாதி பெரும்பான்மையாக இருந்தால் அந்த எஸ்பிசிஐடி அந்த சாதியை சார்ந்தவராக தான் இருப்பார். நீங்கள் கண்ணை மூடிட்டு முடிவு பண்ணிடலாம். அங்கே எஸ்பிசிஐடியாக ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ஆன்டி தலித்தாக தான் இருப்பார், தலித்துகளுக்கு விரோதியாக தான் இருப்பார். அப்படி தான் அவர் தகவல் கொடுப்பார். அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, சார் அது வெறும் கொட்டா சார், அதில் ஒன்றும் இல்லை சார், சும்மா அது ஏதோ தூக்கி போட்டாங்க எரிஞ்சு போச்சு. அப்போ எரிஞ்சு போன கார் வந்து வெறும் பொம்மை காரா? எரிஞ்சு போன 2 சக்கர வண்டி பிளாஸ்டிக்கில் செஞ்ச 2 சக்கர வண்டியா? அது எப்படி எரிந்தது? இப்போ 12 பேர் வந்து மருத்துவமனையில் படுத்தாங்களா, அவங்களாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் செய்யப்பட்டவங்களா? அவங்க உண்மையான மனிதர்கள் இல்லையா? பாதிப்பு நடந்திருக்கிறது. காவல்துறை தவறாக மேலதிகாரிகளுக்கு தகவல் தருகிறார்கள். உள்ளூர் காவல்துறையை சார்ந்தவர்கள், உளவுத்துறையை சார்ந்தவர்கள் தகவல் தருகிறார்கள். இப்போ கூட எங்கள் கூட்டத்தை பற்றி என்ன ரிப்போர்ட், எவ்வளோ பேர் வந்தாங்க? ஒரு 200 பேர் இருக்கு சார்பாங்க. அங்கே ரிப்போர்ட் வந்து இங்கே எத்தனை ஆயிரம் பேர் வந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க, 200 பேர் வந்திருக்கிறாங்க. மற்ற கோரிக்கைகள்லாம் விட மாட்டாங்க. போலீஸ் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசினார், அதிகாரிகளை விமர்சனம் பண்ணி பேசினார், அப்படி நெகட்டிவ் ரிப்போர்ட் தான் போகும். எதிர்மறையான ரிப்போர்ட் அறிக்கை தான் அங்கே போகும். ஆகவே வன்முறை நடந்தது உண்மை, பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள் என்கிற போது பாதிக்கப்பட்டவர்கள் மீதும் வழக்கு தொடுக்கிற அணுகுமுறை என்ன அணுகுமுறை? இவர்கள் எங்கே போய் அடித்தார்கள்? பெட்ரோல் பங்கில் நடந்தது என்பது உண்மை அல்ல. இதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது. இதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. கோரிக்கை முதலில் சொல்லிவிடுகிறேன். அங்கே அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோயில் ஒரு கோயில் இருக்கிறது. அது ஆதிதிராவிடர் சமூகத்திற்குரிய கோயில். காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக அந்த மக்கள் அந்த கோயிலை வணங்கி வருகிறார்கள். அதை ஒட்டி காளி மைதானத்தில் அவ்வப்போது பொங்கல் வைப்பது உண்டு. மொத்தத்தில் 1 ஏக்கர் அளவுக்கு அந்த பொது இடம். அது ஆதிதிராவிடர் சமூகத்தின் நீண்ட காலமான பயன்பாட்டில் இருக்கிற பொது இடம். அது அரசு ஆதிதிராவிட மக்களின் புழக்கத்தில் இருக்கிற இடம். அது பட்டா இடம் இல்லை. எல்லா ஊர்லயும் கோயில் அப்படிதான் இருக்கு. அது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் இல்லை. ஆதிதிராவிடர்கள் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்களுக்கு என்று கோயிலை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த 200 குடும்பத்திலும்
5 கரை வகையரா இருக்கிறாங்க. அதுல 3 கரையை சார்ந்தவர்கள், அதான் 3 வகையராவை சார்ந்தவர்கள் அடைக்கலம் காத்த ஐயனார் கோயில கும்பிடுறாங்க குலதெய்வமா. மற்ற 2 கரையை சார்ந்தவர்கள் தனித்தனியா, ஒருத்தர் நொண்டி ஐயனார், இன்னொன்று ஏதோ ஒரு சாமி, 2 சாமி கும்பிடுறாங்க. அது ஒரு 15 குடும்பம், இன்னொன்று ஒரு 25 குடும்பம் 20 குடும்பம். இந்த 3 கரை இல்லாம ஆனா ஒரே சமூகமா அங்க இருக்கிறாங்க. இது எல்லா ஊரிலும் எல்லா சமூகங்களையும் இந்த மாதிரி வகையரா உண்டு. குலதெய்வங்கள் மாறுபடும். இப்போ எங்கள் ஊரில் கூட 2 குலதெய்வம் இருக்குது. ஒன்று வீரனார், இன்னொன்று மாயவன். இப்போ நான் இருக்கிற குடும்பத்தை சார்ந்த ஒரு 7-8 கொத்துவை சார்ந்தவங்கெல்லாம் மாயவனை சாமியாக கும்பிட்றாங்க. இன்னொரு 7-8 வகையராவை சார்ந்தவர்கள் வீரனாரை சாமியாக கும்பிட்றாங்க. இது ஊரில் இருக்கக்கூடிய 2 வகையான குலதெய்வம். அந்த மாதிரி வடகாடு கிராமத்தில் 5 கரையை சார்ந்தவர்கள், 3 கரையை சார்ந்தவர்கள் ஒரு சாமியை கும்பிட்றாங்க, அடைக்கலம் காத்த ஐயனார். அந்த அடைக்கலம் காத்த ஐயனார் சாமியை கும்பிடுகிறவர்கள் பெரும்பான்மை, 100 குடும்பங்களுக்கு மேல. மற்ற 2 வகை கரைகளை சார்ந்தவர்கள் மொத்தத்திலே 30 குடும்பம் அல்லது 35 குடும்பம், அவ்வளவுதான். இந்த அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில் இருக்கிற இடம் சற்றொப்ப 1 ஏக்கர், 3/4 ஏக்கருங்கிறாங்க, 1 ஏக்கர்ன்றாங்க. கோயிலுக்கு முன்னால திண்டு மாதிரி கல்லு கட்டி அதுல உபசாமிகள், இந்த துணை தெய்வங்கள் எல்லாம் சிலை வைக்கிறது, அருவாள் வைக்கிறது, கொடுவாள் வைக்கிறது, அம்பு வைக்கிறது, கத்தி வைக்கிறது, இந்த மாதிரி கட்டுறாங்க. காலம் காலமாக இந்த கோயில் வெறுமன இருந்து பாழடைந்த நிலையில் இப்போ புதிதா அதை இடித்து நல்ல பெருசா அகலமா கட்டலாம் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. அங்கிருந்து தான் பிரச்சனை வருகிறது. இந்த பிரச்சனையை புலனாய்விலே காவல்துறை அறிந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? வடகாடு கிராமத்தில் பிரச்சனை முதலில் 2009 தொடங்குகிறது. டேய், நீ எந்த கரையா இருந்தாலும் வகையரா இருந்தாலும் சாதியில பறையும் தானே, உள்ள நுழையாத அப்படின்னு அடிக்கிறான். நாங்க கோயிலை கட்ட போறோம், இன்னும் பல ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், இனிமேல் நீங்கள் இங்கே வந்து வாலிபால் விளையாட வேண்டாம் என்று சொன்னதுதான் பிரச்சனை. ஏன் அந்த 2 காரை அடித்து உடைத்திருக்கிறார்கள் என்றால், தீ வைத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு வண்டியிலே திருமாவளவன் படம் இருந்திருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளின் கொடி போடப்பட்டிருக்கிறது. 8 லட்சம் ஆண்டுக்கு வருமானம் வந்தாலும் அவன் வீட்டு பிள்ளைக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் என்று சொன்ன இயக்கம் மன்மோகன் சிங்கிடம் போய் கடிதம் கொடுத்தவன் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஓபிசிக்கு எதிரானவர்கள் இல்லை.